வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியை விடுவித்தால்தான் மக்கள் பாராட்டுவார்கள் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. அப்படி என்ன பேசியிருக்கிறாருன்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட இருப்பாளி பகுதியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழாவில் நடைபெற்றது இந்த சர்ச்சையானது. இதில் இருப்பாளி, சித்தூர், பூளம்பட்டி, செட்டிமாங்குறிச்சி, ஆடியூர், பக்கநாடு உள்ளிட்ட பகுதியில் இருந்து திமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 1500 பேர் அதிமுகவில் இணைத்து கொண்டார். விவசாயிகள் கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஏழையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இன்னும் கிடைக்காமல் தான் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் குடிநீர், சாலை, மருத்துவம், கல்வி, வேளாண்மைக்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் என்றால் அது அதிமுக அரசாங்கம் மட்டும்தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். திமுக திராவிட மாடல் ஆட்சி என்றும் விடியல் பிறக்கும் என்றும் கூறினார்கள். ஆனால் அதிமுகவால் விடியல் பிறப்பதற்காக போடப்பட்ட திட்டத்தை முடக்கி விடியாமல் திமுக அரசாங்கம் பார்த்து கொண்டது. குறிப்பாக மேட்டூர் அணை நிரம்பும் போது நீரேட்டு திட்டத்தின் மூலம் ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை திமுக கிடப்பில் போட்டிருக்கிறது. எனவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். வேளாண் பெருமக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறோம் என்று பேசியிருக்கிறாரு. இரட்டை வேடம். தமிழகத்தில் அரசியல் பழிவாங்கும் கட்சி என்றால் திமுக கட்சியும் திமுக ஆட்சியும் என்பதுதான். ஒரு குடும்பத்தால் இத்தனை மக்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். திமுக குடும்பம் சர்வாதிகார ஆட்சியாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மக்களுக்கு எந்த திட்டங்கள் கிடைக்கப் பெறவில்லை. திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்த 10% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளன. ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு பேச்சு. இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி என்றால் அது திமுக மட்டும்தான் என்று கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைத்து விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பில்லை. திமுகவின் கடந்த 2 ஆண்டு ஆட்சி 58 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நடைபெற்றுள்ளது. திமுக அரசாங்கம் மக்கள் விரோத ஊழல் அரசாங்கமாக செயல்பட்டு வருகிறது. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசியாக இருக்கும் ஒருவர் அமைச்சராக எவ்வாறு தொடர்ந்து இருக்க முடியும்? அவருக்கு முதல்வர் ஆதரவாக உள்ளார். ஏன், எதற்காக? செந்தில் பாலாஜி விவகாரம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்துட்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் வழக்கு இருந்தால் அமைச்சராக தொடரலாம் என்று கூறுகிறது. வழக்கு இருந்தால் அமைச்சராக தொடரலாம், அதில் தடையே இல்லை. ஆனால் ஊழல் வழக்கில் சிறையில் உள்ள ஒருவர் எப்படி அமைச்சராக தொடர முடியும் என்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளது. சிறைவாசி ஒருவர் எவ்வாறு அமைச்சராக தொடர முடியும் என்பதுதான் மக்களிடையே ஒரு கேள்வியாக இருக்கிறது. இனியாவது முதல்வர் விழித்து கொண்டு மக்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் விதமாக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி விடுவித்தால் நாட்டுக்கு மக்களுக்கு பாராட்டுவார்கள். இல்லாவிட்டால் வருகின்ற தேர்தலில் நாட்டு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விடுவித்தால் ஏதாவது வாக்குமூலம் கொடுத்தால் அதன் மூலம் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அச்சத்தில் இன்று வரை அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை விடுவிக்கவில்லை என்று நாட்டு மக்கள் பேசிக்கொண்டுதான் உள்ளனர் அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல்ன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம்.